பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டான் ரிச்சர்ட்சன் அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கனடா தேசத்தில் ஒரு மிஷினரி கூட்டம் நடக்குது. அந்த மிஷினரி கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அவருக்கு ஆண்டவரோட அழைப்பை பகிரங்கமாக அவருக்கு வந்ததுனால அவர் மிஷினரி தளத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் காமிச்ச இடம் எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நியூ கினியா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் 400க்கு அதிகமான பழங்குடியின மக்கள், வெவ்வேறு இன மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் ஊழியம் செய்ய யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கேன்னு கேட்குறப்பதான் இவர் அதுக்காக ஒப்பு கொடுக்குறாரு. அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சதுப்பு நிலம், பயங்கர சேர் நிறைஞ்ச இடம். அது இல்லாம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற அட்டைகளும் படகுல தான் போகணும். அப்படி படகுல போற அந்த இடங்கள் எல்லாமே எப்படி சூழப்பட்டது அப்படின்னா முதலைகளால சூழப்பட்டு இருந்துச்சு, கொடிய விஷ பாம்புகளால அந்த இடங்கள் சூழப்பட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தனியா போறதுக்கே நமக்கு பயமா இருக்கும். ஆனா இவர் யாரோட போனார் அப்படின்னா அவருடைய மனைவி, 1.5 வயசு பையன், 15 நாளே ஆன குழந்தை. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப டச்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த 15 நாளே ஆன குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு மனுஷன் கடல் கடந்து போறாரு. அங்கே உள்ள தீவுகளோட மக்களோட குணம் என்ன அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வரவேற்றுவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பழகி அவங்கள கொன்னு அவங்கள சாப்பிட்றது தான் அந்த இனத்தோட கலாச்சாரமாவே இருந்துச்சு. அந்த சம்பிரதாயத்தையே இவருக்காக மாத்திக்கிட்டு இயேசுக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி நியூ கினியால ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண இந்த டான் ரிச்சர்ட்சன் ஃபேமிலியை பத்தி தான் மிஷினரி வாழ்க்கை வரலாறுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறப்பு 23/6/1935, மறைவு 23/12/2018. தேவன் இந்த நூற்றாண்டிலும் மாற்ற முடியாத மக்கள் கூட்டங்களை தம் சுவிசேஷத்தால் விந்தையான மாற்றத்திற்குள் கொண்டு வருகிறார். அதற்கு சாவி இன மக்கள் ஒரு அற்புதமான சாட்சி. கனடா நாட்டில் இயற்கை வளமிக்க அல்பர்டா நகரத்தின் அருகில் மும்மலை என்ற இடத்தில் அமைந்திருந்த புகழ்பெற்ற பிராரி வேதாகம கல்லூரி கலாச்சாரம் கடந்து சென்று பணியாற்றும் மிஷினரிகளை உலகெங்கிலும் அனுப்பி வந்தது. தொலைதூர மிஷினரி பணி ஐக்கியத்தின் சார்பில் ரீஜியன்ஸ் பியாண்ட் மிஷினரி யூனியன் 1955ஆம் ஆண்டு நடத்திய மிஷினரி அறைகூவல் கூடுகை ஒன்றில் திரு எபினேசர் ஜி அவர்கள் சிறப்பு செய்தியை வழங்கினார். இந்தோனேஷியாவில் கிறிஸ்துவை அறிந்திடாத 400க்கும் அதிகமான பழங்குடிகள் வாழ்வதாகவும் அவர்கள் மத்தியில் மிஷினரி பணி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி அவர் கூறியது கூடியிருந்த ஃபெராரி வேதாகம கல்லூரி மாணவர்களை அதிகம் தொட்டது. அப்படி தொடப்பட்டவர்களில் ஒருவர்தான் டான் ரிச்சர்ட்சனும் ஒருவர். ஆஸ்திரேலிய கண்டத்திற்கு மேல் பகுதியில் சுமார் 1,00,000 சதுர மைல் பரப்பளவுள்ள பெரிய ஒரு தீவு உள்ளது. இதை நியூ கினியா என்றும் அழைப்பார்கள். இங்குள்ள பழங்குடி மக்களில் இனங்களில் ஒன்றான சாவி மக்கள் மத்தியில் 1962ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி இளம் தம்பதிகளாக டான் ரிச்சர்ட்சனும் அவரது மனைவி கேரலும் நியூ கினியாவில் பிரிமாயன் என்ற இடத்தை வந்தடைந்தனர். 1962ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி காலை 7 மணிக்கு டான் ரிச்சர்ட்சன் தேவையான சாதனங்களுடன் படகு ஒன்று மூலம் சாவி மக்களை தேடி பயணமானார். அடர்ந்த காடுகளின் நடுவே பாய்ந்த குரோன்கெல் ஆற்றுடன் பல சிற்றார்கள் வந்து இணைந்தன. ஒவ்வொரு சிற்றாறு செல்லும் பாதையும் மிகவும் அடர்ந்த காடுகளாக விளங்கின. அவைகள் பழங்குடி மக்கள் வாழும் இடமாக திகழ்ந்தன. பழங்குடியினர் மடுகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். சாவி இன மக்கள் நரமாமிசம் உண்ணுகிறவர்களாகவும் மனித தலையை வேட்டையாடுபவர்களாகவும் காணப்பட்டனர். நண்பர்களாக பழகி பின்பு வஞ்சித்து கொன்று சாப்பிடுவதை வீர தீர செயலாக எண்ணினர். மறக்க முடியாத மாமனிதர்கள், எந்த நாகரிகமும் அறியாத கற்கால மனிதர்களாக சாவி இன சமூகம் வாழ்ந்து வந்தது. டான் ரிச்சர்ட்சன் சாவி இன மக்கள் மத்தியில் சென்றபோது அடர்த்தியான மரங்கள் அவரை பார்த்து நகைப்பது போலவும், டான், இது உன்னுடைய கனடா நாடு போன்று அல்ல, மிகவும் மோசமான சதுப்பு நிலமாக, பெருமலை பிரதேசமாக, இடுப்பளவு சேராக, 6 அங்குல நீளமுள்ள முட்புதராக உள்ள இடம், ரத்தம் உறிஞ்சும் அட்டைகள், முதலைகள் வாழும் இடம், மலேரியா, யானைக்கால் நோய், மஞ்சள் காமாலை நிறைந்த இடம், உன்னால் உன் மனைவியால் இங்கே வாழ முடியாது, போய்விடு என்று அவை பயமுறுத்துவதாகவே இருந்தது. ஆனால் டான் ரிச்சர்ட்சன் தேவன் தன்னை அழைத்ததையும் அவர் உண்மையுள்ளவர் என்பதையும் நினைவில் பதித்து பயத்தை விரட்டி முன் சென்றார். தன் உயிரை பணயமாக வைத்து பணியாற்றவும் தொடங்கினார். 1963ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி டான் ரிச்சர்ட்சன் தனது மனைவி மூத்த மகள் ஸ்டீஃபன் 1.5 வயதும் பிறந்து 15 நாட்களான பச்சிலும் குழந்தையுடன் படகில் செல்கையில் குரேன்கள் ஆற்றில் படகு கவிழ்ந்துவிட்டது. டானின் மனைவி கேரல்
தான் 2 பிள்ளைகளுடன் ஆழமான ஆற்றில் மூழ்கிவிட்டாள். அந்த நதி முதலைகள் நிறைந்தது. டான், ஆண்டவரே உதவி செய்யும் என அலறி மூழ்கிக் கொண்டிருந்த மனைவி பிள்ளைகளை ஒவ்வொருவராக இருளடைந்த அந்த ஆற்றிலிருந்து மீட்டு படகில் ஏற்றினார். சங்கீதம் 145:19 படி, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இது டான் ரிச்சர்ட்சனுடைய வாழ்வில் நிறைவேறியது. கடினமான உழைப்பால் டான் சாவி மக்களுடைய மொழியை கற்றார். சாவி மக்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக இயேசுவை காட்டிக் கொடுத்த நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டினர். அவர்களுடைய கலாச்சாரத்தில் யூதாஸ் காரியத்தே கதாநாயகனாக விளங்கினான். ஹோனாம், காமூர், யோவி என்ற 3 கிராம மக்களும் அடிக்கடி ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வந்தனர். டானும் அவருடைய மனைவியும் எவ்வளவு முயற்சி எடுத்தும் அவர்கள் சண்டையை தடுக்க முடியவில்லை. எனவே ரிச்சர்ட்சன் தன் மனைவியுடன் வேறு இடம் செல்ல தீர்மானித்தார். அதை சாவி மக்களிடம் கூற அதிக வருத்தமடைந்த அவர்கள் ஒருவருடன் ஒருவர் சமாதானமாக இருக்க முடிவு செய்து தங்கள் கலாச்சார அடிப்படை சமாதானத்தை துவங்கினர். அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை எப்படியெனில், ஒரு கிராம தலைவர் தங்களுடைய சிறு குழந்தையை எடுத்து எதிரியாக கருதப்படும் மற்றொரு தலைவனிடம் கொடுத்து விடுவார்கள். அதுபோல எதிரி தலைவனும் ஒரு சிறு குழந்தையை பதிலாக இவர்களிடம் கொடுப்பான். இக்குழந்தைகள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் தங்கள் சமாதான ஒப்பந்தத்தின்படி போரை நிறுத்தி அமைதியாக வாழ்வார்கள். ரிச்சர்ட்சன் குடும்ப முன்னிலையில் 2 கிராம மக்களும் ஒன்று கூடியிருக்கையில் திடீரென ஒரு இளைஞன் தன்னுடைய மனைவியின் மார்பில் இருந்த குழந்தையை பறித்து ஓடிச் சென்று எதிரி தலைவன் கரத்தில் கொடுக்க, எதிரி தலைவனும் தன் தரப்பில் ஒரு குழந்தையை பதிலுக்கு தர சமாதான ஒப்பந்தம் நிறைவேறியது. சுவிசேஷத்தை அறிவிக்க வழிதெரியாத ஆண்டர்சனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த சமாதான குழந்தை நிகழ்ச்சி சுவிசேஷம் கூற ஒரு வழிமுறையாக இருந்தது. இந்த சமாதான குழந்தை என்ற ஒப்புமையை கொண்டு மனுகுலத்துக்கே தேவன் அருளின தெய்வீக சமாதான குழந்தை இயேசு என சாவி இன மக்களுக்கு அறிவித்தார்கள். இப்போது கிறிஸ்துவின் மானுட விஜயத்தின் நோக்கம் அவர்களுக்கு சட்டென புரிந்து போனது. அவர்கள் சுவிசேஷத்தை உடனே ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் இணைந்தனர். 1962 முதல் 1972 வரை செய்த ஊழியம் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. சமாதானம் இல்லம், ஹவுஸ் ஆஃப் பீஸ் என்ற பெயரில் வட்ட வடிவில் காட்டு மரங்களினாலும் புள்ளினாலும் மேய்ந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை மே 1972 பிரதிஷ்டை செய்தார் டான் ரிச்சர்ட்சன். பின்பு அந்த சாவி இன விசுவாசிகளுக்கு ஊழிய பயிற்சி அளித்து அவர்களே பொறுப்பெடுக்கச் செய்து திருச்சபை ஊழியங்களை விட்டு தான் புதிய இன மக்கள் மத்தியில் ஊழியத்தை தொடர புறப்பட்டு சென்றார். டான் ரிச்சர்ட்சன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே நரம் மாமிச பட்சிகளான சாவி இன மக்கள் மலர்ச்சி அடைந்தனர். நம்முடைய பாரத நாட்டில் எத்தனை ஜாதி மக்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை அறியாது இருக்கிறார்கள். இவர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் சென்றடைய நாம் அனைவரும் ஒன்று சேர்வோமாக. தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமீன்.